கர்த்தர் நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த நாட்களிலே எத்தனை ஜனங்கள் மாறி போகலாம். நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் மாறி போகலாம், பெற்றோர்கள் மாறி போகலாம், சொந்த பந்தங்கள் உறவுகள் மாறி போகலாம், நண்பர்கள் மாறி போகலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நல்ல தகப்பன், சகோதரன், நண்பர், நல்ல ஒரு உறவினர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல நபரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு மாறாதவராக இருக்கிறார், எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபை. நம்ம தாழ்ந்திருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, துன்பத்தில் இருந்தாலும் சரி, இன்பத்தில் இருந்தாலும் சரி, எப்பொழுதும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதபடி, என்னை விட்டு விலகாதபடி அது மாறாததா இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை மாறாததா இருக்கிறது. கர்த்தருடைய அனுக்கிரகம் மாறாததா இருக்கிறது. கர்த்தருடைய நீடிய பொறுமை மாறாததா இருக்கிறது. நீங்களும் நானும் கூட மாறி போகலாம். ஆனால் இயேசுவாகிய தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் மாறாதவராய் இருந்து அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார், உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இந்த நாளில் அறிந்து கொள்வதில்லை, அவரை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. நாம் பிறவிக்கு நம்முடைய கர்த்தருக்கு, நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு நல்ல நபர், அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவரை தெரிந்து கொள்ளுங்க, அவரோடு பேசுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.